எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் காசா பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அமெரிக்காட்ட போய் காசு வாங்கிக்கிட்டு அதன் பிறகு காசாவில் இவங்க வச்சுருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கு தன்னுடைய இராணுவத்தையும் துணை இராணுவத்தையும் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கூடயும் ஒரு கள்ள உறவை வச்சுட்டு அதன் பிறகு இவங்க இஸ்ரேல் கிட்ட பேரம் பேசினாங்கன்றதை பார்த்தோம். ஒரு பாகிஸ்தான் வீரருக்கு கிட்டத்தட்ட $10,000 வேணும்னு கேட்டு இஸ்ரேல் வந்து ஒரு $1,000 $1,500 வரைக்கும் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், அந்தளவுக்கு தான் நீங்கள் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் காசாவுடைய அமைதிக்கு, நல்லா கவனிங்க, பாகிஸ்தான் காசாவுடைய அமைதிக்கு தன்னுடைய துருப்புகளை அனுப்புறதுக்கு தயார். ஆனால் நாங்கள் ஹமாஸை ஆயுதங்களை கைவிடுறதுக்கு என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான். ஸோ டிஸ்ஆர்மமெண்ட் ஆஃப் ஹமாஸ் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு. இஸ்ரேல் இந்த இடத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கான காரணம், இரு நாடுகளுக்கு இப்போ இருக்கக்கூடிய எல்லை காசா மற்றும் இது நம்ம நேரடியாக போய் கூட அந்த இடத்துல பார்டரில் போட்டிருந்தோம். ஸோ இந்த இரு நாடுகளுக்கு இடையில உள்ள இடத்துல காசா பகுதியில் ஒரு பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணி அந்த பஃபர் ஜோனுக்கு இன்னொரு மார்க்கை வந்து கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட அவங்க கான்கிரீட் பில்லர்ஸ் ஏற்கனவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடைப்பட்ட இடத்துல இஸ்ரேலுடைய இராணுவமும் போகக்கூடாது, அதே மாதிரி காசாலேருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நோமேன்ஸ் லேண்ட் மாதிரி தான். இதுக்குள்ளே யாராவது உள்ளே வந்தால் நாங்கள் சுடுவோம் அப்படின்றது இஸ்ரேலோட நிலை. இஸ்ரேலோடைய ரெண்டாவது மிக முக்கியமான இது என்னென்னா, இந்த போருக்கு காரணமே அப்படின்றது அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய அந்த பயங்கரவாத தாக்குதல். அப்போது ஹமாஸ் அப்படின்றது ஆயுதம் ஏந்திய அமைப்பாக இருக்கக்கூடாது, அவங்க ஆயுதங்களை சரண்டர் பண்ணணும். ஒன்று நீங்கள் எல்லாரும் பேசி ஹமாஸை வந்து ஆயுதங்களை கைவிட சொல்லுங்கள், இல்லை நாங்கள் இராணுவ ரீதியாக நடவடிக்கை எடுத்து கைவிட சொல்லுவோம். அந்த இடத்துல ஹமாஸும் அங்கே இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களும் ஒன்றா இருக்கிறதுனால இந்த சேதத்தை எங்களால் தவிர்க்க முடியாது. இதுதான் இஸ்ரேலோட ஸ்டாண்டு. இப்போ பாகிஸ்தானுடைய டெப்டி பிஎம் இஷாக் தர் சொல்கிறது என்னென்னா, பாகிஸ்தான் வில் டெஃபினெட்லி பார்ட்டிசிபேட் இன் இன்டர்நேஷ்னல் பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன்ஸ் இன் காசா. ஸோ பாகிஸ்தான் தங்களுடைய இராணுவத்தை காசாக்கு அனுப்ப போகிறது உறுதியாயிடுச்சு. However, disarming Hamas is not our job. Responsibility lies with Palestinian law enforcement agencies. நாங்கள் அமைதிப்படைக்கு எங்களுடைய வீரர்களை அனுப்புவோம். ஆனால் ஹமாஸை வந்து ஆயுதங்களை சரண்டர் பண்ண வைக்க வேண்டியது, ஹமாஸ் வந்து ஆயுதங்களை எடுக்க வேண்டியது பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு காவல்துறையோட ரெஸ்பான்சிபிலிட்டி தவிர நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎம் சபாஸ் ஷெரீஃபும் வந்து இன் பிரின்சிபல் நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம், என்ன டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரம்ப்போடைய இந்த அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் 2803 இந்த ரெசல்யூஷன் நவம்பர் 17 2025 பாஸ் ஆகுது. அதன் பிறகு தான் அங்கே தற்காலிகமாக ஒரு அமைதி அப்படின்றது இருக்குது, போர் நிறுத்தம் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு மேண்டேட். அதாவது காசாவுடைய எல்லை, அதாவது அக்டோபர் 7 இருந்த எல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா, இந்த பக்கம் இஸ்ரேலிகள் இருக்காங்க, அந்த பக்கம் வந்து பாலஸ்தீனர்கள் இருக்காங்க, நடுவில் வந்து ஒரு வேலி போடப்படுது. அந்த வேலியில் அங்கங்கே அந்த கிராமங்களில் குபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டிஸ் கிராமங்கள், அந்த ஒரு குபுட்ஸில் தான் நம்ம போய் பார்த்துருந்தோம். அந்த கேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கேட்டில் இருந்து பாலஸ்தீனர்கள் உள்ளே வந்து இங்கே இருக்கக்கூடிய திராட்சை தோட்டம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஆலிவ் தோட்டங்களில் விவசாய வேலை பண்ணிவிட்டு சாயங்காலம் திரும்ப போயிடுவாங்க. அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு ரெமுனரேஷன் இருக்குது. அக்டோபர் 7 பிறகு இது முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போது இடைப்பட்ட இந்த பஃபர் ஜோன் அப்படின்றது காசா பகுதியில் இருக்குது, இது இஸ்ரேலோட பகுதிகளில் கிடையாது. அப்போது இவங்க இன்னும் கடல் நோக்கி அவங்கள வந்து புஷ் பண்ணுறாங்க. ஒரு பஃபர் ஜோன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இஸ்ரேல் சொன்னது, அந்த பஃபர் ஜோனை தாண்டி யாராவது உள்ளே வந்தால் நாங்கள் சுடுவோம், ஏன்னா எங்களுக்கு அக்டோபர் 7 இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு. அதே மாதிரி காசாக்குள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீனியன் ஜிகாத், பிஐஜே
பல அமைப்புகள் இருக்குது. ஹமாஸ் அப்படின்றது நமக்கு வெளியில் தெரியக்கூடிய அமைப்புகள். ஹமாஸுக்கு எதிராகவே பல அமைப்புகள் இருக்குது. இவங்களை கட்டுப்படுத்த வேண்டியது இன்டர்நேஷ்னல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ISF. இந்த ISFக்கு தான் ரொம்ப தந்திரமாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறிப்பாக அமெரிக்கா இந்த ISFல எந்த விதமான இஸ்லாமியர்கள் அல்லாத நாடும் இருக்காது. ஸோ இப்போ ஒரு படை அப்படின்ற உருவாக்குறது இது தனி நாடு கிடையாது. ஸோ மிச்ச நாடுகள்லாம் தங்களுடைய படைகளை அனுப்பணும். அப்போ படைகளை யார் அனுப்புவா, வீரர்களை யார் அனுப்புவா? இஸ்லாமிய நாடுகள் மட்டும்தான் அனுப்பணும். ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள், இவங்களை போய் கண்ட்ரோல் பண்ணுறவங்களும் இஸ்லாமியர்கள். ஸோ இவங்க நாளைக்கு வந்து வெஸ்ட் வெர்சஸ் இது அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது, அந்த பாலிடிக்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப சாதுரியமாக அதை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தோனேஷியா கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் அங்கே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தோனேஷியா பப்ளிக்காக சொல்லலை, பட் அவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹமாஸை வந்து நாங்கள் இது பண்ண முடியாது, ஆயுதங்களை கைவிடுறதுக்கு எங்களை நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போது பாகிஸ்தான் ஒரு 20,000 to 30,000 வீரர்கள் அங்கே அனுப்புவாங்க, கண்டிப்பாக அனுப்புவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈஜிப்டு ISF அப்படின்றது பார்டர் செக்யூரிட்டியில் தான் அதோடைய வேலை இருக்கணுமே தவிர பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய குரூப்ஸை மேனேஜ் பண்ணுறது எங்கள் வேலை கிடையாதுன்ட்டு. அப்போ ஹமாஸை அங்கே இருக்கக்கூடிய ஜிகாதி குரூப்கள் யாருமே வந்து இவங்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா இவங்க போய் மாட்டிக்குவாங்கன்ற பயம். துருக்கி எடுத்தீங்க அப்படின்னா பார்டர் கண்ட்ரோல் மற்றும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நகரத்தை வந்து மீண்டும் புனரமைக்கிற வேலை, எல்லையை பாதுகாக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் இவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது நடந்த பிறகு இவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆஷிஃப் வந்து அந்த சமயத்தில் சொன்னார், ஓகே ஹமாஸ்லேருந்து ஆயுதங்களை எடுக்கிறதுக்கு பாகிஸ்தான் உதவும் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு ஷபாஸ் ஷெரீஃப் அந்த நடந்த எஜிப்ட் மீட்டிங்கில் போய் நெத்தன்யாவுட்ட கை குலுக்குனதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடம் தான் அங்கே ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட் ஆகிடுச்சு. பாகிஸ்தான் ஒரு பயங்கரமான ரேடிக்கலைஸ்டான பாப்புலேஷன். காசா மக்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸை மிகப்பெரிய ஹீரோக்களாக கொண்டாடக்கூடிய மக்கள் இவங்க பாகிஸ்தான் மக்கள். ஸோ இப்போது அவங்களுடைய இராணுவமே போய் ஹமாஸை நொறுக்கி எடுக்க போகிறாங்க, இஸ்ரேலுக்கு கைக்கூலியாக அடியால் வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்ற போது அங்கே இருக்கக்கூடிய TLP தெஹ்ரீக் லெபாக் பாகிஸ்தான் மிகப்பெரிய போராட்டத்தை இஸ்லாமாபாத், பெஷாவர், கராச்சி வரைக்கும் நடத்தினதை பார்த்தோம். குறிப்பாக இஸ்லாமாபாத்தில் 150 பேருக்கும் அதிகமாக காவல்துறையோட துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகி இப்போ அந்த அமைப்பு வந்து TLP ஒரு அரசியலில் போட்டியிட்ட தேர்தலில் போட்டியிட்ட ஒரு அமைப்பு இப்போ பயங்கரவாத அமைப்பாக பாகிஸ்தான் வந்து தடை செஞ்சுருக்காங்க. ஏன்னா அசீம் முனீரோடைய இந்த அமெரிக்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இடையூறாக யாருமே இருக்கக்கூடாது, எவனும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்ட்டு. ஸோ இந்த முட்டாள்களுக்கு என்ன ஒரு பார்வை இருந்தால், நேற்று வரைக்கும் நீ வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இன்றைக்கி அதே ஹமாஸை காலி பண்ணுறதுக்கு நீ கைக்கூலியாய் மாறி காசு வாங்கிட்டு போகிற, அதுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு அமைப்பை நீ தடை செய்கிற. அவங்களுடைய ஒரு 150 பேர் வந்து கொல்லப்படுறாங்க. இப்போது டிஸார்மமெண்ட் அப்படின்றது இவங்க சொல்லக்கூடியது எல்லாமே, அதாவது முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் அவங்களோட படைகளை இங்கே அனுப்புகிறாங்க. இப்போது ஒரு ரியல் லைஃப் சினாரியோக்கு வருவோம். இவங்கெல்லாம் போயிட்டாங்க, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, துருக்கி, இவங்களுடைய படைகள்லாம் அங்கே இருக்குது. இப்போது அந்த எல்லையை தாண்டி பஃபர் ஜோனுக்குள்ளே ஹமாஸோ இல்லை வேறு இருக்கக்கூடிய பாலஸ்தீன் ஜிகாத் அமைப்போ யாரோ ஒருத்தவங்க உள்ளே வராங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் மட்டும்தான், பார்டர் செக்யூரிட்டி மட்டும்தான் எங்கள் வேலை, அவங்கள ஆயுதங்களை கைவிடுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் போயிட்டு ஹமாஸ் ஐயா அவர்களே தயவுசெய்து நீங்கள் வந்து பின்னாடி போயிருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? கிடையாது. அங்கே ஒரு சண்டை நடக்கும். சண்டை நடக்கும்போது உயிரிழப்பு நடக்கும். அப்போ நீங்கள் ஹமாஸை சுட்டுக்கொள்ள தான் போகிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய மிச்ச அமைப்புகளையும் எல்லை தாண்டி உள்ளே வராங்க அப்படின்ற போது நீங்கள் அவங்கள போட்டுத்தள்ள தான் போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல நாங்கள் வந்து ஹமாஸ் வந்து ஆயுத இதுக்கு பண்ண மாட்டோம் அப்படின்றது இப்போது இதே மாதிரி அடிக்கடி நடக்குது. இதெல்லாம் கடந்த காலங்கள் நடந்தது தான். இந்த மாதிரி அடிக்கடி நடந்துச்சு அப்படின்னா பழைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஜிப்டில் பாலஸ்தீனியர்கள் பெருமளவுக்கு தஞ்சம் புகுறாங்க. அன்னைக்கு இருந்த ஒரு பாகிஸ்தான் ஜெனரல் தங்களுடைய படைகள் அமைச்சு ஒரே நாள், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம், ஒரே நாள் 10,000 பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுறாங்க பாகிஸ்தான் இராணுவத்தால். இது ஹிஸ்ட்ரி. இங்கேருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய முட்டாள்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து புரியாது. இது எல்லாமே ஜியோ பொலிட்டிக்கல் கேம். இதை வந்து ரொம்ப உணர்வு ரீதியாக அணுகணும் அப்படின்னா இதற்கு வந்து விடையும் கிடையாது, இதுக்கு வந்து நமக்கு எதுவும் புரியவும் புரியாது. இப்போ அதே நிலைமையில தான் பாகிஸ்தான் இராணுவம் அங்கே போக போகுது. நாளைக்கு ஹமாஸ் இவங்க மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்போ அவங்க வந்து தடுக்கப்படுறாங்க, ஹமாஸ் வந்து தாக்கப்படுறாங்கன்னா ஹமாஸ் என்ன சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க? கண்டிப்பாக பதிலுக்கு பாகிஸ்தான் மேலேயோ அங்கே இருக்கக்கூடிய இந்தோனேஷியா இராணுவம் மேலேயோ சண்டை போட போகிறாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணி நடத்த போகிறது பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதிகள். ஸோ எந்த துருப்புகளாக இருந்தாலும் இவங்களுக்கு அடிப்படை தான் போவாங்க. அப்போ இவங்க கேம்ப்ஸ் மேலே டார்கெட் நடக்கும்.
இவங்களுடைய இது மேலே, ஏன்னா இவங்க அதாவது இஸ்ரேலியர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கோபத்தை விட அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே கோபம் அதிகமாகும். ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் தங்க நாட்டில் வந்து தன்னோட எதிரிகிட்ட காசு வாங்கிட்டு தங்களை அடக்கிறதுக்கான வேலையை இவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பதிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய ISF பாகிஸ்தானுடைய முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தினா அடுத்தது பாகிஸ்தான் என்ன பண்ணணும்? பதிலுக்கு இவங்க தாக்குதல் நடத்தி தான் ஆகணும். ஸோ இது ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய இந்த பிளான் அப்படின்றது இஸ்லாமிய நாடுகளை வைத்து அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து இன்னொரு இஸ்லாமிய நாடான பாலஸ்தீனை வீழ்த்துறது தான். இதுதான் ஓவரால் கேமு. இதுக்கு இப்போ நடுவில் வந்து நாங்கள் இந்த இடத்துக்குலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது இவங்களோட லோக்கல் டொமஸ்டிக் ஆடியன்ஸுக்கு உண்டானது. ஏன்னா பாகிஸ்தானுடைய பிரதான எதிர்கட்சியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாஃப் இம்ரான்கான கட்சியுமே பாலஸ்தீன் ஆதரவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்க அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பல வல்ட்டிகள் அடிச்சிருந்தாலும் அரசியல் ரீதியாக பாலஸ்தீன் ஆதரவில் மட்டும் அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய அசீம் முனீர் மொத்தமும் அமெரிக்காட்ட வந்து நாட்டை விற்று தன்னுடைய இராணுவத்தையும் வந்து கேனன் ஃபாடராக இதை கொண்டு போய் மாட்டுக்கு போடக்கூடிய தீவனம் மாதிரி எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி அங்கே போடக்கூடிய வேலையை தான் அவங்க பண்ணுறாங்க. ஒரு ஜூவில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போ அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. இவங்க நாட்டில் யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ பாலஸ்தீனியர்களுக்கும் ஹமாஸுக்கும் பச்சை துரோகம் செய்கிறதுக்கு இவங்க மீண்டும் ரெடி ஆகிட்டாங்க. அந்த 20-25,000 துருப்புகள் மொத்தம் ஒரு 1,00,000 பேர் இருப்பாங்கன்னு கணக்கு வச்சுங்க. அதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானிய துருப்புகள் தான் இருக்கும். இந்த இடத்துல தான் இந்த மிடில் ஈஸ்டோடைய அமைதி அப்படின்றது கம்ப்ளீட்டாக காம்ப்ரமைஸ் ஆக போகுது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இவங்களுடைய மொத்த பிளான், வெஸ்டோடைய பிளான், அமெரிக்கா இவங்களுடைய பிளான் எடுத்தீங்க அப்படின்னா அங்கேருந்து காசாவுடைய அந்த பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன ஸ்ட்ரிப்பு அதிலிருந்து பாலஸ்தீனர்களை மொத்தமும் வெளியில் அனுப்பணும். அந்த மொத்தமும் வெளியில் அனுப்புறதுக்கு எப்போன்னு சொல்லி அவங்க ரீசன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஹமாஸ் செய்த இந்த பைத்தியகாரத்தனத்தால் இன்றைக்கி இத்தனை நாடுகள் ஒன்று சேர்ந்து எப்படி ஈராக் போரில் எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து சதாம் ஹுசைனை வீழ்த்தினாங்களோ இன்றைக்கி இந்த இடத்துக்கும் அதே ஒரு முடிவு நோக்கி தான் போயிட்டுருக்கு. அதன் பிறகு அதை ஒரு மிகப்பெரிய துறைமுகமாக்கணும். அது ஒரு அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகமாகும். அது ஒரு பெரிய செல்வந்தர்கள் செல்லக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றி அமைக்கணும் அப்படின்றது தான் ட்ரம்போட அஜெண்டா. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அடியாட்கள், கூலிகள் தான் இந்த மாஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் இராணுவம். என்ன நடக்குதுன்ற இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.